guys, hello guys, good morning, good evening. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காலையில் நான் சொன்னேன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பெஷலாக வந்து நாகப்பள்ளி சார் வந்து வந்திருக்காரு, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பட்ஜெட்டை பற்றி அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். அதுக்கடுத்து உங்களுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளோ டயக்ராம் வச்சு அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கான்செப்ட் மட்டும் உள்வாங்கிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக கவர்மெண்ட் கொடுக்குற பிடிஎஃபை கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஸோ அந்த கான்செப்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தமிழ் உங்களுக்கு ஃபுல்லாக நானும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் பட்ஜெட் அதோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, ஸோ சார் கண்டினியூ பண்ணுவார். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். ஸோ குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி அஃபீஷியல் டாக்குமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டோட அஃபீஷியல் டாக்குமெண்ட்டுக்கான சின்ன ஹைலைட்ஸ் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல விக்ஷித் பாரத் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ விக்ஷித் பாரத் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, 2047 சுதந்திரம் அடைஞ்சு 100 வருஷம் கழித்து என்ன டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எய்ம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதில் 4 விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஒன்று யுவா, தட் இஸ் ஃபார் யூத் and for poor. ஓகேங்களா? விமன் மெயின் கான்சென்ட்ரேஷன் இவங்க தான். ஸோ 2047 அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயம் விக்ஷித் பாரத்தோட எய்ம் இவங்க தான், இந்த 3 பேர். ஃபர்ஸ்ட் யூத், புவர் அண்ட் விமன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்கீம், இந்த பட்ஜெட்டுக்கான ஐடியாலஜி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மெயின்லி யூத் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. யூத் ஸ்பெசிஃபிக் பட்ஜெட், ரைட்டுங்களா? அப்போ யூத் ஸ்பெசிஃபிக் பட்ஜெட்டில் அவங்க பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்துக்கலாம். அதில் முக்கியமாக 3 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. கர்த்தவியாங்கிறது கடமை. இப்போ கூட ரீநேம் பண்ணியிருப்பாங்க, ராஜ்பாத் அப்படிங்கிறத கர்த்தவியா பார்த்துன்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அது கடமைக்கானதை 3 விஷயமா கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கானது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்னன்னா, ஆக்சிலரேட்டட் அண்ட் சஸ்டெயின்ட் எக்கானமிக் க்ரோத். எக்கானமிக் க்ரோத் சஸ்டெயினபிளாக இருக்கணும். க்ரோத் நாட் ஓன்லி ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. க்ரோத் இட் ஷுட் பி ஓவரால் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்கணும், ரைட்டா? அதில் முக்கியமான விஷயம் தான் ஆக்சிலரேட்டட் அண்ட் சஸ்டெயின் எக்கனாமிக் க்ரோத். ரெண்டாவது, மக்களோட ஆஸ்பிரேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபுல்ஃபில்லிங் தி ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள். இது ரெண்டாவது கர்த்தவியா, ரெண்டாவது கடமை. மூன்றாவது கடமை சப்கா சாத் சப்கா விகாஸ். இந்த 3 விஷயம் தான் இந்த பட்ஜெட்டோட ஸ்கீம் ஆர் எய்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதோட சப்சிக்வெண்ட்டான ஒவ்வொரு செக்டார் வைஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, எடுத்தோடனே எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு நம்ம போயிடலாம், ரைட்டா? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார் அண்ட் ஃப்ரண்டேர் இதுக்கான செக்டார்ஸுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான கைட்லைன்ஸாக அது என்னங்கிறத ஓவர் வியூவாக நம்ம உள்ளுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். இந்தியா செமிகண்டக்டர் மிஷனாக இருக்கட்டும், பயோஃபார்மா சக்தி மிஷனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டார் பூஸ்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அதில் முக்கியமாக எம்எஸ்எம்இ செக்டார்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ்எம்இ செக்டாரை வந்து சாம்பியன்ஸ்னு சொல்கிறாங்கப்பா, க்ரோஸ் சாம்பியன்ஸ். ஸோ நம்ம இந்தியாவோட க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாமே இட் இஸ் இன்வால்வ் அரவுண்ட் எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ செக்டார் ஆனால் ரீசெண்ட் இயர்ஸாக கொஞ்சமாக அதுக்கான க்ரோத் டிப்ரிவேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுன்ற நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட 3 ஸ்கீம்ஸ் தான் இது. ஸோ இது 3 ஃபேஸஸ் கூட சொல்லலாம். ஈக்விட்டி சப்போர்ட், ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அண்ட் லிக்விடிட்டி சப்போர்ட். ஈக்விட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா 10,000 crore ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணல. இந்த ஃபண்டு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈக்விட்டி ஃபண்ட். இன்னொரு வார்த்தை இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது பொறுத்த வரைக்கும் டாட்டர் ஃபண்டுன்னு சொல்றாங்க. டாட்டர் ஃபண்ட். ஸோ மெயின் ஃபண்டுக்கு ஒரு இன்ஃபியூஷன் மாதிரி, ஈக்விட்டி ரிலேட்டட், க்ரோத்துக்காக கொடுக்கக்கூடிய ஃபண்ட், நாட் டைரக்ட்லி இன்ஃபியூஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் பேசுறது ஈக்விட்டி சப்போர்ட். ரெண்டாவது முக்கியமானது லிக்விடிட்டி சப்போர்ட் த்ரூ ட்ரெட்ஸ். ஸோ அப்போ ஒரு எம்எஸ்எம்இ செக்டார் இருக்கு. அந்த எம்எஸ்எம்இ செக்டார்ல ஒரு ஏதோ ஒன்று ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அந்த ப்ரொடக்ஷனை ஒருத்தர் வாங்குறாங்க. அப்போ அது வாங்குறாங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்கலாம், இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் நான் ஒரு 45 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம், அதுக்கான காசை நான் ரீபே பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டிங் சிஸ்டம், ஒரு அத்தாட்சி மாதிரி. அதை ஃபார்மேட்டில் வச்சிருக்காங்க. அதான் ட்ரெட்ஸ் ஸ்கீம். அதை ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டை ஒரு அத்தாட்சி மாதிரி வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் எங்கனாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரெட்ஸ் ஸ்கீமோட மெயின் எய்ம் அதான், அந்த லிக்விடிட்டி சப்போர்ட் த்ரூ ட்ரெட்ஸ். இது ஏற்கனவே இருக்கு. ஆனால் இதில் முக்கியமாக என்ன பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறாங்கன்னா, சிபிஎஸ்சி சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸையும் இதுக்குள்ள இண்டக்ட் பண்றாங்க. ஸோ சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் என்ன பண்ணலாம்னா, ஒரு எம்எஸ்எம்இ, ஒரு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல இருந்து அவங்க பொருளை வாங்கிட்டு அதுக்கு இந்த ட்ரெட்ஸுங்கிற இந்த டாக்குமெண்ட்டை அவங்க வச்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை அவங்க நாளைக்கு என்னைக்குனாலுமே காசாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ டாக்குமெண்ட் லைக் ஒரு பேப்பர்லெஸ் ஒரு ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் தான் அது. அதில் இவங்க யூஸ் பண்றது இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு.
இந்த ட்ரஸ்ட் மூலியமா பேங்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா பேங்க்ஸ்க்கு ஒரு பேக்கப் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பேங்க் நாளைக்கு ஒரு எம்எஸ்எம்இக்கு ஒரு கடன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெட்ஸுங்கிற இந்த டாக்குமெண்ட்டை நம்ம அடமானமா வச்சுக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் அசர்ட்டா காட்டிக்கலாம். அதனால தான் இந்த வார்த்தை அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அங்கே அவங்க காட்டக்கூடியது ரிசீவபிள் அஸ் அன் அசட் பேக்டு செக்யூரிட்டிஸ். அவங்க காட்டுறது அசட் பேக்டு செக்யூரிட்டியா இதை காட்டுறாங்க. இதான் ட்ரெட்ஸோட முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து மூணாவது ப்ரொஃபஷனல் சப்போர்ட். ப்ரொஃபஷனல் சப்போர்ட் என்ன, கார்ப்பரேட் மித்ராஸ்னு சில பேர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு என்ன தேவை, அவங்க growth அண்ட் டெவலப்மெண்ட்ல என்ன இஷ்யூ இருக்கு, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பின்னாடி இருந்து கொடுக்க முடியும், ஸோ அதுக்காக கார்ப்பரேட் மித்ராஸ்னு கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த மூணு விஷயமும் இட் இஸ் ரிலேட்டட் டு எம்எஸ்எம்இ செக்டார். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ சர்வீஸ் செக்டார் ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னா ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், அது மாதிரி எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ். இதுக்காக தனியாக ஒரு கமிட்டி போடுவாங்க. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி நம்ம பின்னாடி எப்படி கிரியேட் பண்ணுவாங்கிறத பார்த்துக்கலாம். பட் வாட் இஸ் வாட்ன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. முக்கியமாக ஹெல்த் ரிலேட்டட்ல ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன் 10 டிசிப்ளின்ஸ்க்கு மட்டும் செலக்ட் பண்ணி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இதுவுமே இதுக்கான விரிவான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமானது NSQF, நேஷனல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஃப்ரேம்வொர்க். ஸோ இது எல்லாமே மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ரிலேட்டடான விஷயங்கள் ரிலேட்டட் டு கேரிங். ஓகேங்களா? இதுல முக்கியமானது மெடிக்கல் டூரிசம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. மெடிக்கல் டூரிசம்ல 5 ஹப். இது வந்து என்னன்னா ஒரு இன்டகிரேட்டட் மெடிக்கல் டூரிசமா இருக்கும். அதுல எல்லாமே இருக்கும், ஆயுஷ் இருக்கும், அலோபதியும் இருக்கும். ஸோ இன்டகிரேட்டட் மெடிக்கல் ஹப் மாதிரி உருவாக்க போறாங்க. அது எதுக்குன்னா டு ப்ரமோட் மெடிக்கல் டூரிசம். மெடிக்கல் டூரிசம் வெரி வெரி ப்ரிடாமினன்ட் இன் இந்தியா. ரைட், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ அதை ப்ரொமோட் பண்ற விஷயம், அதை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு 5 ஹப் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அதோட முக்கியமானது அண்ட் 3 ஆல் இந்தியா லெவல்ல ஆயுஷ் ஃபார்மசிஸ் அண்ட் ட்ரக் டெஸ்டிங் லேப்ஸ். எதுக்காக அப்படின்னா டு ப்ரொமோட் ஆயுஷ். ஆயுஷ்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆயுர்வேதா, யுனானி, யோகா, சித்தா, ஹோமியோபதி. இது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றதுக்காக யூனிவர்சிட்டிஸ். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபார்மசிஸ் அண்ட் ட்ரக் டெஸ்டிங் லேப்ஸ். ஸோ அதுக்கு நிறைய R&D கொண்டாடணும். அலோபதிக்கு ஈக்குவலண்டா கொண்டாடுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது எல்லாமே. அப்போ ட்ரக் டெஸ்டிங் லேப்ஸ் கொண்டாடணும் அண்ட் ஃபார்மசிஸ் இருக்குன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரக் டெஸ்டிங் லேப்ஸ் மூலியமா அதுக்கு 100% கவர்ன் ஆன R&D மூலியமா செலக்ட் ஆன ட்ரக்ஸ் எல்லாத்தையும் இதில் கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே WHO ப்ராக்டிசஸ்க்கு ஈக்குவலண்டா கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட எய்ம். அண்ட் முக்கியமானது அடுத்தது ஆரஞ்சு எக்கானமி. ஆரஞ்சு எக்கானமிங்கிறது ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். யூடியூப்ல இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 crores மேலேயே அதுக்கான கவர்மெண்ட்டுக்கான இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஆரஞ்சு எக்கானமியை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸ் உருவாக்குறாங்க. இதில் என்ன கண்டென்ட் கிரியேட்டர் லேப்? AVGCங்கிறது ஆடியோ, வீடியோ கிராஃபிக்ஸ் அண்ட் வீடியோ விஷுவல் அண்ட் கிராஃபிக்கல் அண்ட் C for comics, I think so. காமிக்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இதுக்கான லேப்ஸ் எதுக்காக? டு ப்ரொமோட் ஆரஞ்சு எக்கானமி. ரைட்டா? ஸோ போஸ்ட் கோவிட் உங்களுக்கே தெரியும், ஆரஞ்சு எக்கானமி மட்டும்தான் இட் இஸ் பூமிங் இண்டஸ்ட்ரி மாதிரி கூட நம்ம சொல்லலாம் எக்கானமி. அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிசைன் இன் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட் வாட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கேலோ இந்தியா மிஷன்ஸ், இது ஏற்கனவே கேலோ இந்தியா மிஷன்ஸ் ஏற்கனவே இதுக்கு ப்ரீவியஸ் பட்ஜெட்ஸ்ல பேசக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, ஃபைன். அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டெம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக கேர்ள்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்டல்ஸ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் கொண்டாடுறாங்கப்பா. இது முக்கியமான விஷயம் ரிலேட்டட் டு எஜுகேஷன் இன் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் டெலிஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அது எந்தெந்த ஏரியாங்கிறத இதுக்கப்புறம் உள்ள சப்சிக்வெண்ட் ப்ரோக்ராம்ல மிஸ்டர் எசகி முத்து கொண்டு போவார். ஓகேங்களா? அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க ரிலேட்டட் டு டூரிசம். இதோட இன்டெப்த் விஷயங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி எங்க உருவாக்க போறாங்க, இதுக்கான செட்டப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். பட் வாட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமானது பைலட் ஸ்கீம் ஃபார் அப்ஸ்கில்லிங் 10,000 கைட்ஸ். என்னன்னா நம்மளோட முக்கியமான ஒன் ஆஃப் தி டிரைவிங் எக்கானமிக்ஸ்ல ஒரு டிரைவிங் ஆன ஒரு வீல் இன்னொன்று என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா டூரிசம். ஸோ அப்போ அந்த டூரிசம் செக்டாரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னா அப்ஸ்கில்லிங் த கைட்ஸ். ஸோ ஃபாரின்லேருந்து வரக்கூடிய டூரிஸ்டாக இருக்கட்டும், இல்லை இன்லேண்ட் டூரிஸ்டாக இருக்கட்டும், வித்தின் த கண்ட்ரி, இவங்க எல்லாத்தையும் நம்ம டூரிசம் செக்டாரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கைட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த விஷயத்துக்காக அவங்களை அப்ஸ்கில் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக பைலட் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. எதுக்கு? அவங்களை இன்னும் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும், இன்னும் அவங்களை ட்ரெயின் பண்ணணும், அப்ஸ்கில்லிங் தி கைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமானது நேஷனல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட். ஸோ ஒரு இடத்துக்கு போறாங்க, இதுவுமே ரிலேட்டட் டு டூரிசம். அப்போ டூரிசம்ல ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்போ வாய்ஸ் கேக்குதா? பிரச்சனை இல்லை. அப்போ டூரிசம் போறாங்க அப்படின்னா அந்த டூரிசம்ல எந்த டெஸ்டினேஷன் போறாங்க, அந்த இடத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, அங்க என்னென்னலாம் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே காட்டுறதுக்காக ஒரு நாலேஜ் கிரிட் மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ மவுண்டைன் ட்ரைல்ஸ்பா. மவுண்டைன் ட்ரைல் இப்போ ரீசெண்ட் டேஸா ட்ரைலிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா? அப்போ ட்ரைலிங் ஜாஸ்தியா இருக்குன்றது
மவுண்டன் ட்ரெக்கிங் இதெல்லாம் போகிறாங்க. ஸோ அப்போ அந்த டூரிசம் அந்த செக்டாரை ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக டர்ட்டில்ஸ் அண்ட் பேர்ட் வாட்சிங் ட்ரைல்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இது ஏற்கனவே போன பட்ஜெட்லேயே பேசியிருப்பாங்க, குளோபல் பிட் கேட் சமிட், ரைட்டுங்களா? இந்த சமிட் வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் பட்ஜெட் செஷன்லேயே பேசியிருப்பாங்க. அண்ட் வி ஹாவ் டு ஒர்க் சம்திங் அபவுட் குளோபல் பிட் கேட் சமிட் அண்ட் சப்சிக்வெண்ட்லி இட் வில் பி ஹேண்டில் பை மிஸ்டர் எஸ்ஐ முத்து. ரைட், ஃபைன். அண்ட் 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், ஓகேவா, இன்க்ளூடிங் தமிழ்நாடு அதிச்சானலையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க நம்மளோட பட்ஜெட் ஸ்பீச்சில். அந்த 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் சப்சிக்வெண்ட்லி இட் வில் பி ஹேண்டில். அண்ட் இது எல்லாமே கல்ச்சரல் டெஸ்டினேஷன்ஸ் எங்கெங்க இருக்குன்னு, இது எல்லாமே இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாமே இன்பர்சனா இதுக்குன்னு அப்பாயிண்டட் சைட்ஸுக்கு உங்களை கூட்டிட்டு போய் காட்டுற அளவுக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வர பார்த்துருக்காங்க. இன்பர்சன்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ரைட்டுங்களா? நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த சைட்ல யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தோஸ் திங்ஸ். அதுக்காக இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாத்தையுமே அப்ஸ்கில் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் புத்திஸ்ட் சர்க்கியூட் இன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது ஃபினான்ஷியல் செக்டார். ஸோ ஃபினான்ஷியல் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார் பேங்கிங் செக்டார் கிரியேட் பண்ண போறாங்க. இந்த விக்ஷித் பாரத் ஸ்கீம் கீழே பேங்கிங் செக்டாரை ரீவேம்ப் பண்ணுறதுக்காகவும் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு கமிட்டி மூலியமா என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹை லெவல் கமிட்டி என்னங்கிறத இனிமேல் சப்சிக்வெண்ட் க்ரோத் ஃபேஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த ஹை கமிட்டி யார் பேர், யாரோட தலைமையில் போட போகிறாங்க, அதில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்றத ஃபியூச்சரில் வி கேன் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்களா? அதில் முக்கியமான 4 விஷயங்கள் பேசியிருக்காங்க பேங்கிங் செக்டாரில். என்னென்னா முக்கியமாக ஃபினான்ஷியல் செக்டாரில் 4 விஷயம் பேசியிருக்காங்க. அதில் 100 crores single issuance of municipal bonds. ஸோ முனிசிபல் பாண்டுங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு அர்பன் லோக்கல் பாடிஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட். ஸோ இந்த பாண்ட் எல்லாமே ஒரு ஈக்விட்டி மாதிரி, ஸோ ஒரு ஷேர்ஸ் மாதிரி அவங்க இன்ஷ்யூ பண்ணுறாங்க, அதன் மூலியமாக அவங்களுக்கு காசு வரும். இதை வச்சு ஒரு அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, முனிசிபல் பாண்ட்ஸ் தட் ஆர் ஒர்த் மோர் தென் 1000 crore 1000 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னா, அந்த மாதிரி பாண்ட் அப்படி இஷ்யூ பண்ணக்கூடிய முனிசிபாலிட்டிஸ்க்கு 100 கோடி இவங்க நம்ம ஸ்கீம் அம்ருத் ஸ்கீம் கீழே கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ரைட்டா? இட்ஸ் லைக் இன்சென்டிவ் மாதிரி. ஸோ 1000 கோடிக்கு மேல ஒரு பாண்டோட வேல்யூ இருக்குன்னா கவர்மெண்ட் 100 கோடி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லா அர்பன் லோக்கல் பாடிஸும் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அண்டர் அம்ருத் ஸ்கீம், அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிலேட்டட் டு அர்பன் லோக்கல் பாடிஸ். அண்ட் தென் ரெண்டாவது 2 முக்கியமான கார்பரேஷன்ஸ், PFC அண்ட் REC, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன்ஸ். இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்றது ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் பவர் செக்டார், சேம் கோஸ் டு ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன். இந்த 2 கார்பரேஷனும் பின்னாடி இணைக்கிறதா பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இட் வில் பி கிளப் டுகெதர். பட் தி திங் இஸ் it falls under மகாரத்னா கம்பெனி. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். பட் யூ ஷுட் நோ தட் தீஸ் 2 இந்த 2 பவர் செக்டார் கம்பெனிஸ், அதாவது கார்பரேஷன்ஸ் ரிலேட்டட் டு பவர் செக்டார், இதை வந்து இன்னுமே மானிட்டைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, ரைட்டா? ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. அண்ட் FEMA ஆக்ட் இது எல்லாமே இதுல சேர்த்திருக்காங்க ஃபார் நான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காக, ரைட்டா? FEMA ஆக்ட்ல சில ரிவ்யூஸ் பண்ணிருக்காங்க ரிலேட்டட் டு நான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அண்ட் தென் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்ஸ். இதுல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வார்த்தை டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்ஸ். ஓகேங்களா? FEMAங்கிறத நம்ம பின்னாடி கவர் பண்ணலாம், அந்த யூஷுவல் திங் தான், அது பெரிய விஷயம் கிடையாது. பட் முக்கியமானது டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்ஸ். டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்ஸ்னா ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனி வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லிட்டு அவங்களோட ஷேர்ஸை ஃபுல்லாக உடைச்சு கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ஷேர்ஸ் அந்த கம்பெனியில் நமக்கு ஓன் பண்ணிக்கணும்னு நினச்சா அந்த ஷேர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஷேர்ஸ் வாங்குறோம்னா அதுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா இன் ரிட்டர்ன்ஸ் டிவிடெண்ட்ஸாக கொடுப்பாங்க. டிவிடெண்ட்ஸுங்கிறது ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட். பட் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்ஸ் பொறுத்த வரைக்கும் கார்பரேட் பாண்ட்ஸ் மட்டும் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அந்த மொத்த பாண்டையுமே டிவிடெண்டாக கொடுக்காம பாண்டா வாங்கிக்கிறது. பைபேக் ஸ்கீம்ன்றது தனி, பட் டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்ஸ்ங்கிறது இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய தனி ஒரு ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பின்னாடி பார்த்து என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பின்னாடி கவர் பண்ணுவோம் நம்ம. அண்ட் டேக்ஸ் ப்ரொபோசல் ஃபார் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், ஸோ ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே STTங்கிறது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் இன் த சென்ஸ் ஷேர்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அதுக்கான டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 0.02லேருந்து 0.05, ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.15, எதுலேருந்து 1.25லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் டு ஷேர்ஸ்.
ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது சிம்பிள் தான். நான் ஃபியூச்சரில் ஒரு டேட்டில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, அந்த ஷேரை இந்த ரேட்டில் நான் 1 மந்த் கழிச்சு வாங்க போகிறேன்னா நீங்கள் அந்த ரேட்டில் கொடுத்து வாங்கிக்கணும். அந்த ஷேரோட வேல்யூ குறையலாம் கூடலாம், வாட் எவர் இட் மேபி. ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் பிரின்சிபல் தான், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அதே ஃபியூச்சர் டேட்டில் ஒரு ஷேரை வாங்க போகிறேன், பட் முன்னாடியே ஒரு ப்ரீமியம் செலுத்திடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷேரோட வேல்யூ 200 rupeesனா நான் ப்ரீமியமாக 100 செலுத்திடுறேன். ஸோ அந்த வேல்யூ நாளைக்கு அந்த ஷேர் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு 2 கிராஸ் 2 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீமியம் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். மித்தது எல்லாமே அங்கே உங்களுக்கு வராது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும், ரைட்டா? ஸோ அதுக்கான டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அண்ட் மெயின் முக்கியமான விஷயம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமான ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ அலைட் செக்டார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அதில் ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஓரியன்ட், எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை வேல்யூ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கிராப்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அது எல்லாத்துக்குமே இந்த செக்டாரில், இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் கீழே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை கேஷ்யூ, இல்லை கொக்கோ, இது எல்லாமே வேல்யூ ஆடட் ஹை அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இந்த ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணுன்ற ஸ்கீம் எது கீழே வருது? அது முக்கியமாக சாண்டல்வுட் ஆல்சோ. சாண்டல்வுட் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுறாங்க? இது எல்லாமே பாரத் விஸ்தார் ப்ரோக்ராம் கீழே வருது. அப்போ பாரத் விஸ்தார் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் அக்ரி ஸ்டாக் போர்ட்டல். நிறைய அக்ரி டெக்னாலஜிஸ், என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் ஒரு ஃபார்மருக்கு தேவையோ, என்னெல்லாம் தேவைப்படுதோ, இது எல்லாமே ஒரே போர்ட்டல் கீழே கொண்டு வராங்க. இட் இஸ் லைக் ஸ்டாக்கிங் ஒன் ஆஃப் தி அதர். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வித் ஏஐ எனேபிள்டு சிஸ்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு அக்ரி ஸ்டாக் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்துலேயுமே. ஸோ இது முக்கியமான விஷயம். அக்ரி ஸ்டாக் பாரத் விஸ்தார் இதில் அக்ரி ஸ்டாக் போர்ட்டலுங்கிறது அண்ட் டேர்ம் வி ஹாவ் டு லுக் அவுட் ஃபார். அண்ட் முக்கியமானது சாண்டல்வுட் ப்ரொமோஷன் அண்ட் டெடிகேட்டட் கேஷ்யூ அண்ட் கொக்கோ ப்ரொடக்ஷனுக்காக என்ஹான்ஸ் பண்ணுறது. ஃபைன். ஃபைன். ஓகே. ஸோ இந்த இடத்துல 2 விஷயங்கள் பார்க்குறோம். ஒன்று REIT, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட்ஸ். So infrastructure risk guarantee fund will be set up by the government for promotion of infrastructure related issues. அதாவது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நமக்கு ஃபண்ட் சிஸ்டம் தேவை. பட் ஆனால் ஒரு பேங்க்ல இருந்தோ இல்லை ஒரு வேற ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படின்னா they have to check up the risk. ஸோ ரிஸ்க் அதிகமாக இருக்குன்றப்போ கண்டிப்பான முறையில் ஃபண்ட்ஸ் கொடுக்குறப்போ இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட். ஸோ அதோட முக்கியமான ஒரு சப் விஷயங்கள் தான் இந்த REIT, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ அப்போ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டாக இருக்கட்டும், இல்லாட்டினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டாக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் த ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஃபண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இட் இஸ் ஆக்ட் லைக் எ ஷாக் அப்சர்வர். ஸோ நாளைக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒருத்தவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனோட எண்டில் அதுக்கான அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா த ஷாக் வில் பி அப்சர்வ் பை தீஸ் ட்ரஸ்ட். அதே தான் த சேம் கோஸ் டு ரியல் எஸ்டேட். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடியதான். அதில் முக்கியமாக நம்ம இன்னொன்று இந்த இதுலேயே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ், DFCs, ரைட்டா? டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஹை ஸ்பீட் எலக்ட்ரிஃபைட் காரிடார்ஸ், எலக்ட்ரிஃபைட் ட்ரெயின் காரிடார்ஸ். எதுக்காக அப்படின்னா கூட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எவ்வளோ வேகமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அதன் மூலியமாக நம்மளோட டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும் ரிகார்டிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாமே நம்பி இருக்கக்கூடியது இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் நம்பி இருக்குது. இப்போ இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் பொறுத்தவரைக்கும் 2 இருக்குது. இந்த DFCs, ஒன்று ஈஸ்டர்ன் சைட், இன்னொன்று வெஸ்டர்ன் சைட். ஈஸ்டர்ன் சைட் காரிடார் பொறுத்த வரைக்கும் 2 இடத்த கனெக்ட் பண்ணுது. ஒன்று பீகார் சோன் நகர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பஞ்சாப் வரைக்கும், அண்ட் வெஸ்டர்ன் காரிடார் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் மும்பை, ஸ்டார்டிங் ஃப்ரம் மும்பைலேருந்து ஸ்டார்ட் ஆகி
and until UP I think so. Let me check, clarify. Okay, but 2 corridors இருக்கு, eastern and western dedicated freight corridors. இப்போ third such corridor is connecting Dankuni to Surat. Dankuni is in West Bengal and Surat is in Gujarat. இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் அடுத்த freight corridors கொடுத்திருக்காங்க. And 20 new national waterways. National waterways பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு தனி அத்தாரிட்டி இருக்கு. ஓகேவா? Inland Waterways Authority of India. ஸோ இதன்படி வாட்டர்வேஸ் ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. காரணம், வாட்டர்வேஸ் மூலியமாக நம்ம கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமாக காஸ்ட் கம்மியாகும். சீப்பஸ்ட் மோட் தேன் ரயில்வேஸ் கம்பேரிட்டிவ்லி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பொல்யூஷன் கம்மியாக இருக்கும் வாட்டர்வேஸ் மூலியமாக கொண்டு போகிறனால கூட்ஸை. ஸோ அந்த மாதிரி இன்லேண்ட் வாட்டர்வேஸ் உங்களுக்கே தெரியும், 6 மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இருக்குது. 1 2 3 4 up to 10 100 வரைக்கும் போயிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஸ்கீம் தான். ஒரு வாட்டர்வேஸை இன்லேண்ட் வாட்டர்வே அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா 2 மேஜர் கிரைட்டீரியா இருக்கு. ஒன்று 50 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் மினிமம் லென்த் இருக்கணும். ரெண்டாவது மோட்டரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் அதில் போகணும், மோட்டரைஸ்டு போட்ஸ் அதில் போகணும். அப்படி இருந்தால் நம்ம அதை இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கீகாரம் கிடைச்சிரும், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அண்ட் கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம். ஸோ அப்போ கோஸ்டல் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் அந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே அவங்களோட கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வாட்டர்வேஸை மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் 6 to 12% தான் எய்ம் டார்கெட் பை 2047. அஃப்கோர்ஸ் இட் இஸ் விக்ஷித் பாரத் ஸ்கீமோட எய்ம், அந்த டார்கெட் ஏரியா தான். ஸோ அதுக்குள்ள 6லேருந்து 12% அந்த டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? அண்ட் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஃபார் சீப்ளேன் இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங். நம்ம இதே தான் சேம் இன்லேண்ட் வாட்டர்வேஸில் சீப்ளேன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்சோ ஃபார் இன்டர்நேஷனல் ரூட்ஸ். இந்த சீப்ளேன் மேனுஃபேக்சரிங்க்கு இண்டிஜினஸ் வித்தின் இந்தியா மேனுஃபேக்சரிங்காக அந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்க்கு இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நம்மளால அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது, அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த VGF ஸ்கீம். அண்ட் அகைன் பூர்வோதயா ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வோதயா ஸ்கீம் எதுக்காகனா மெயினாக ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பூர்வோதயா ஸ்கீம். ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த பூர்வோதயா ஸ்கீமோட மெயின் ஸ்டேட்ஸ், கான்சென்ட்ரேட்டட் ஸ்டேட்ஸ் என்னென்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடியதுனா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, இது எல்லாமே இந்த 4 ஸ்டேட்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க மெயின்லி ஃபார் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இதுக்குன்னு இருக்கிறப்போ ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இன்னும் நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும், ஆன் பார் நம்மளால கொண்டாட முடியும் இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பூர்வோதயா ஸ்கீம். ஸோ அதுக்காக இன்டகிரேட்டட் ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ வாட் இஸ் பூர்வோதயா ஸ்கீம்? இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். ஓகே, அதுக்குன்னு சில ஸ்டேட்ஸ் இருக்கு, அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இதில் முக்கியமான விஷயம் எனர்ஜி ஸ்டெபிலிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாக பேசப்படக்கூடிய விஷயம். ஸோ இந்தியாவில் எனர்ஜி ப்ராப்ளம், இட் இஸ் எனர்ஜியை நம்ம அணுகக்கூடிய முறை நம்ம க்ரீன் எனர்ஜிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறோம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போது எல்லாத்தையுமே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக டெய்லி ப்ளை பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டினா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே க்ரீன் எனர்ஜி கொண்டு போயிட்டுருக்கும். அதில் முக்கியமானதான் அந்த ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முதல் கொண்டு அதுக்கானது. இதில் முக்கியமானது என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்லி டு சப்போர்ட் ஆர் டு ரெடியூஸ் எனர்ஜி கன்சப்ஷன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த CCUS. CCUS இஸ் நத்திங் பட் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் யூட்டிலைசேஷன். இதில் 3 விஷயங்கள் பேசுகிறாங்க, கேப்சரிங், ஸ்டோரேஜ் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் சேம். கார்பன் கேப்சரிங் மாத்திரம் இல்லை, ஸ்டோரேஜ் அண்ட் யூட்டிலைசேஷன், இந்த 3 விஷயத்தையும் பற்றி பேசக்கூடியதான் இந்த CCUS. இதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தீம்ஸ்ன்றதை நம்ம தனியாக ஒரு இதில் கவர் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம பேசிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் ரிகார்டிங் அர்பன் கனெக்டிவிட்டி. ஸோ அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க அப்படிங்கிறது நம்ம இதில் பார்த்துக்கலாம். மும்பை, புனே, ஹைதராபாத் அண்ட் சென்னை, பெங்களூர். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்? அண்ட் பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? இதில் 2 விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர்ஸ். செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் மார்ட்ஸ் ரிலேட்டட் டு மெயின்லி அந்த ஷீங்கிறது யாருக்கு நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா, அதை மெயினாக யாருக்கு பேசியிருக்கோம் அப்படின்னா ஷீங்கிறது செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் ஃபார் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இன் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்களோட எய்ம் என்னன்னா, அக்கார்டிங் டு திஸ் இந்த ஷீ மார்ட்ஸ் கீழே 1 lakh ஆனுவலி அவங்க சம்பாதிக்கணும். அதுக்கான எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனியாக ஸ்கீம்ஸில் உள்ள பார்ப்போம். பட் வாட் இஸ் வாட்டுங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஃபைன். அடுத்தது திவ்யாங்கன் கௌஷல் யோஜனா.
இது பொறுத்த வரைக்கும் டிக்னிஃபைட் லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்கு? பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். அவங்களுக்கு லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கி கொடுக்கணும். தட் ஷுட் பி டிக்னிஃபைட் வே. இந்த டிக்னிஃபைடு வேல உருவாக்கி கொடுக்கக்கூடிய லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை கவர் பண்ணக்கூடிய யோஜனா திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. இதோட இயர், இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருது? அஃப்கோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாமே எதுங்கிறத சப்சிக்வெண்ட் இதில் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். பட் என்ன விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சிருப்போம், ஓகேங்களா? முக்கியமானது செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் ஆர் ஷீ மார்ட்ஸ், இது செட்டப் பண்ணி ஆகணும். அண்ட் தென் திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா டிக்னிஃபைட் லிவ்லிஹுட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஸ்கீம்ஸ் என்ன, இது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக பார்த்துக்கலாம். திவ்யாங் சஹாரா யோஜனா. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டிவ் டிவைசஸ் கொடுக்குறாங்க. திவ்யாங் சஹாரா யோஜனா. இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ்ங்கிறது லைக் வீல் சேர்ஸ் அண்ட் ஹியரிங் எய்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. யாருக்கு? பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், காது கேளாதவர்களுக்கு அதுக்கான டிவைசஸ் கொடுக்குறாங்க. நடக்க முடியாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, கரெக்டாக? அப்போ இதெல்லாம் வெறும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு மாத்திரம் இல்லை, வயசானவர்களுக்கும் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த ஏஜுக்கு மேலே அவங்களால மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ அவங்களும் இந்த ஸ்கீம் கீழே கவர் ஆகுறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்காங்க, ரைட்? அண்ட் முக்கியமானது அடுத்தது ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அலிம்கோ. ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன் உத்தரப்பிரதேஷில் இருக்கு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் ஃபார் திவ்யாங்ஜன்ஸ், தட் இஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஏற்கனவே செட்டப் பண்ணதான். பட் இதுல இந்த நம்மளோட பட்ஜெட்ல என்ன பேசியிருக்காங்க? R&D, இன்வெஸ்ட்மெண்ட் இன் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். முக்கியமா AI இன்டகிரேஷன், ரெண்டு முக்கியமான விஷயம், ரைட்? நெக்ஸ்ட் அண்ட் ட்ராமா கேர் சென்டர்ஸ், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அண்ட் முக்கியமா நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் ராஞ்சி அண்ட் தேஜ்பூர், ராஞ்சி ஜார்க்கண்ட் அண்ட் தேஜ்பூர் இன் அசாம், இது ரெண்டத்துலையுமே கொண்டு வந்திருக்காங்கன்ற அந்த ஒரு லொகேஷன் ஐடியா, லொகேஷன் பேஸ்ட் ஒரு ஐடியா, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாயிண்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க, போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாமே இதில் செலக்டிவான விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டா நம்ம போதும். ஓகே, ஃபைன். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னா, TCS ஃபார் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் பர்பஸ்க்காக லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 5 to 2%. இதில் என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? TCS டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், ரெண்டு விஷயம் இருக்கு. டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அண்ட் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் TDSங்கிறது இன்கமுக்கு மட்டும் சொல்லுவோம். அண்ட் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் இது ஃபார் சேல்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன பேசுறோம் நம்ம? லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஒரு வருஷத்துல நீங்க வெளிநாட்டுக்கு செலுத்தக்கூடிய அமௌண்ட் ஆர் இன் டாலர்ஸ், அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கரன்சிஸ்க்கு இந்தியால இருந்து எடுத்து நீங்க செலுத்துறீங்க, அதுக்கான வேல்யூவை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? இதுக்கு முன்னாடி என்னன்னா ஆவரேஜா $250,000 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துல ஒருத்தர், பர்சன், இண்டிவிஜுவல் பர்சன். ஒரு ஃபாரின்ல நீங்க எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டூரிசமா நீங்க ஃபாரின்ல போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்க யூ ஹேவ் டு பே இன் த டாலர்ஸ் ஆர் இன் தட் லோக்கல் கரன்சிஸ். அப்போ இந்தியால இருந்து நீங்க அதை மாற்றி கொடுக்கறதுக்கான லிமிட் வேல்யூ $250,000 முதல் இருந்துச்சு, அதுக்கான ரிடக்ஷன் பத்தி தான் பேசியிருக்காங்க. அண்ட் தென் முக்கியமானது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஒரு நிமிஷம். ஹியர் TDS ஆன் சப்ளை ஆஃப் மேன் பவர் சர்வீசஸ், இதோட ரேட் எய்தர் 1 or 2க்குள்ள வேரி ஆயிக்கலாம்ன்றது முக்கியமான விஷயம், ரைட்? ஓகே. அண்ட் தென் இது எல்லாமே அது ரிலேட்டட் தான், நோ இஷ்யூஸ். இதெல்லாம் பார்த்துக்கிறது பெரிய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அண்ட் ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் முக்கியமானது, இதில் சில ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காதி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறதுக்காக மகாத்மா காந்தி நேமில் நம்ம ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்தாகணும், ஓகேங்களா? இந்த இனிஷியேட்டிவ்ஸ், சில இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் பைபேக் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம பார்த்தாகணும். இதெல்லாம் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கடைசியில் கொண்டு போய்க்கலாம். முக்கியமானது வெர்டிகல் ஷேர் ஆஃப் டெவல்யூஷன் 41%, as we all know. இதெல்லாம் இருக்குது, ரைட்? இந்த வெர்டிகல் ஷேர் ஆஃப் டெவல்யூஷன் 41% அண்ட் 1,04 crore to the states for the fiscal year 2027 as grants-ஆ கொடுக்க போகிறாங்க, ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் இந்த டெவல்யூஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் we have to know, ரைட்? இதில் முக்கியமானது ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனில் நம்ம பார்க்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் எந்த அடிப்படையில் அவங்களோட பாலிசி ஆங்கரிங் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டட் டு ஃபிஸ்கல் டெபிசிட்டை மட்டும்தான் பாலிசி ஆங்கரிங்காக வச்சுருந்தாங்க.
பட் ஆனால் அடுத்த வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயர்லேருந்து டெட் டு ஜிடிபி ரேஷியோ மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் கிவன் டு திஸ் ஓவர் ஃபிஸ்கல் டெபிசிட். அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு டெட் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ அதோட பர்சன்டேஜ் டார்கெட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 55.6% ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26-27. 56.1 இப்போ கொடுத்துருக்காங்க 25-26 பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட கம்பேரிட்டிவா டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ எஸ்டிமேட்டட் 55.6 ஃபார் இயர் 26-27. இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதோட எய்ம் அல்டிமேட் எவ்வளோ வரணுன்றாங்க 2030 50 ±1%. இது எய்ம் இந்த ஃபியூச்சர். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பாலிசி அன்கரேஜ் எதை வச்சு இருந்துச்சுன்னா ஃபிஸ்கல் டெபிசிட்ல இருந்துச்சு. இப்போ மாத்திட்டாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்ல இருந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெட் டு ஜிடிபி ரேஷியோ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான டார்கெட்ஸ் தான் இது. ஸோ பை 2030 இட் ஹேஸ் டு பி அரௌண்ட் 50 ±1%. ஃபைன் ஃபைன். ஸோ டெபிசிட் ட்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஃபிஸ்கல் டெபிசிட் as percentage of GDP இதுக்கான மேப் பின்னாடி வரும். என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபிஸ்கல் டெபிசிட் இதில் வேற வாட் இஸ் ரெவன்யூ டெபிசிட், பிரைமரி எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் வில் பி ஹேண்டில் இன் தி எக்கானமி. அது நமக்கு செப்பரேட்டாக நம்ம பார்த்துக்கலாம் வாட் இஸ் வாட்ங்கிறது. பட் ஃபிஸ்கல் டெபிசிட் இட் ஷுட் பி நோட்டட் டவுன். ஓகேங்களா? ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் த இயர் 25-26 பொறுத்த வரைக்கும் 4.3. வாட் நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு முக்கியம். மோர் தென் எனஃப். ஓகே. அண்ட் ஃபைனலி ருபி கம்ஸ் ஃப்ரம் எங்க அப்படிங்கிறது அண்ட் ரெவன்யூ கோஸ் டு வேர். ஸோ ரெவன்யூ எங்கேருந்து வருது அண்ட் ருபி அஃப்கோர்ஸ் எங்கேருந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிது. முக்கியமானது இதில் கார்பரேட் டேக்ஸ்லேருந்து. ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக இதில் என்ன கேட்பாங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் என்ன அதிகமாக இருக்குது, கார்பரேட் டேக்ஸ் 18%, இன்கம் டேக்ஸ் 21%, அண்ட் கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ இது எல்லாமே டேக்ஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரக்கூடிய அமௌண்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் கார்பரேட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இதில் இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அமாங் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாக வரக்கூடியது லோவஸ்ட் வந்து கஸ்டம்ஸ். ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஹையஸ்ட் லோவஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துடணும். இந்த ஆர்டரில் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ யூ ஹேவ் டு நோ. அண்ட் முக்கியமாக பாரோயிங் அண்ட் லைபிலிட்டிஸ்லேருந்து வரக்கூடியது இது நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ ரைட் ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ருபி கோஸ் டு நமக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கக்கூடியது ஸ்டேட் ஷேர். ஸ்டேட் ஷேர் கொடுக்கக்கூடியதுல 22% கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமாக இதில் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமோட பெர்சன்டேஜ் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸோட பெர்சன்டேஜ். வாட் இஸ் வாட் வில் பி கவர்ட் இன் த ஃபியூச்சர் ஆஃப் கோர்ஸ் ஐ செட். ஸோ சென்ட்ரல் ஸ்பான்சர் அண்ட் செக்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸுக்கு 17 and 8% சப்சிக்வெண்ட். ஸோ டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் 11%. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஆர்டர் கேட்டிருப்பாங்க அதிகமாக. ஸோ ஸ்டேட் ஷேர் அதிகம் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இதில் டிஃபென்ஸ் பார்த்துக்கணும் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். இதோட ஆர்டரும் தே வில் பி ஆஸ்கிங் டு அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசைனிங் ஆர்டர்லையோ உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் ஆப்ஷன்ஸ்லேருந்து. ஓகே ஃபைன். அண்ட் ஸோ கேபிட்டல் ரிசீட் பொறுத்த வரைக்கும் இந்த பெர்சன்டேஜ் நமக்கு ரொம்ப தேவையில்லை. பட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரெவன்யூ ரிசீட் ஜஸ்ட் ஒரு ரீட் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ ஓகே. நெட் டேக்ஸ் ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரலுக்கு நெட் டேக்ஸ் ரெவன்யூ நெட் அமௌண்ட் அதுக்கான பெர்சன்டேஜ். ஸோ ஓகே அது எவ்வளோ லேக் க்ரோஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த வேல்யூ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? சரி ஓகே. அண்ட் 1.2 and 28.7 இந்த இயர் 26-27. ஓகேங்களா? ஃபைன். சரி ஓகே. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மேஜர் ஐட்டம்ஸ். ஸோ சொன்ன மாதிரி இந்த கிராஃபிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே இட் வில் பி கவர்ட். ஓகேங்களா? ஸோ நாம் இதில் வெறும் ஸ்கீம்ஸ் அண்டு சில விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணி பேச வேண்டியது இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட்டு மிஸ்டர் எஸ்ஐ முத்துக்கு சார் அவர் வருவார். அவர் சில விஷயங்கள் இதில் கவர் பண்ணிப்பார். அண்டு இதிலிருந்து டெப்த்தாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்கள் ஜிஎம் சார் பேசிப்பார். அவர் எல்லாமே கவர் பண்ணிப்பார். தேங்க்யூ.
ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா, ஓகே. குட் ஈவினிங் பா. எல்லாருக்கும் வாய்ஸ் ஓகே கேட்குதா? ஸோ இவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பார்த்தீங்க. இப்போ நம்ம பேரலாக தமிழில் வந்து கொஞ்சம் கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிகல் 112 அந்த ஆர்டர் படி தாக்கல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 112. ஓகேவா? ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் நிதியமைச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட் யார் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சண்முகம் செட்டி. ஓகே, அது தமிழ்நாடு சேர்ந்தவர். அப்போ மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1948 நவம்பர் 26 ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து இதாகுது. ஓகே, அது உங்கள் கொஸ்டின் நிறையா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1999 அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே, 28 பிப்ரவரியில் யாரும் பார்த்தீங்கன்னா யாஸ்வத் சிங் அவர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் ஆஃப்டர் லாங் பீரியட் அடுத்து இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நிர்மலா சீதாராமன் 9வது மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கப்பா. இது அடிக்கடி கேட்பாங்க. 9வது மத்திய பட்ஜெட். ஓகே, கண்டினியூஸாக 9வது. இதுவரையே லார்ஜ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மொரார்ஜி தேசாய். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 10 டைம் வந்து பண்ணியிருப்பார், 10 டைம்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஹையஸ்ட்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுற ஒரு விமன் என்று பட்டம் வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2017 2026 வரை கண்டினியூஸாக நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஷேரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டையும் மெஷர் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த வாட்டி அவங்க அந்த காஞ்சிபுரம் சில்கை வந்து கொண்டு போட்டிருப்பாங்க தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறக்காண்டி. ஓகேவா? ஸோ அது ஓரளவு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து கர்த்தவ்யா. ஸோ கர்த்தவ்யா அது ஒரு பேரில் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், அதாவது 3 இம்பார்ட்டன்ட் தீமை பேஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இதை பட்ஜெட் பண்ணுற நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரு ரவிதாஸ். ஓகே, ஒரு சோஷியல் ரீஃபார்மர். ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த ரீஜன்லாம் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். குரு ரவிதாஸ். ஸோ அவர் வந்து ஒரு சோஷியல் ரீஃபார்மர். அவருடைய பர்த்டே அன்றைக்கி இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆல்சோ வந்து பார்த்தோன்னா மகா பூர்ணிமா. ஓகே, புத்தகம் செலிப்ரேட் பண்ணுற மகா பூர்ணிமா. ஸோ அன்றைக்கும் அந்த டே சேமாக வந்திருக்கு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவி தாஸ். ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கர்த்தவ்யா வந்து பார்த்தீங்கன்னா 3 டேரக்ட் பிரின்சிபல்ப்பா. ஒன்று வளர்ச்சி, மக்கள், உள்ளடக்கம். எல்லோரும் உள்ளடக்கியது. ஓகே, ஸோ இந்த 3 பிரின்சிபல் அதை கொண்டு வந்திருப்பாங்க. வளர்ச்சி, மக்கள், உள்ளடக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் இதே மாடலில் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ புவனேஸ்வரி குட் ஈவினிங்ப்பா. தாரணி குட் ஈவினிங். ஓகே, ஸ்ரீலக்ஷ்மி ராவ் குட் ஈவினிங்ப்பா. அடுத்து பிரியா குட் ஈவினிங். எஸ்ஐ முந்து குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ இந்த 3 கைடிங் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். ஸோ க்ரோத்து, பீப்புள் இன்க்ளூஷன். ஸோ லாஸ்ட் இயர் பட்ஜெட் செஷனில் உங்களுக்கு 4 இம்பார்ட்டன்ட் என்ஜின் ஆஃப் குரோத்து கொடுத்துருந்தாங்க. அது ப்ரீவியஸில் குரூப் 1 எக்ஸாமில் அழகாக கிடந்தாங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது இந்த தீம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த தீமை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட்டு ஒவ்வொரு பாலிசியும் மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த 3மே ரொம்ப முக்கியம்ப்பா. ஒன்று வளர்ச்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மக்கள். நெக்ஸ்ட் வந்து உள்ளடக்கம்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இது. வளர்ச்சி அப்படின்னா ஃபினான்ஷியலாக நம்ம சஸ்டெயின் பண்ணியிருக்கணும். சஸ்டெயினபிள் எக்கனாமிக் க்ரோத். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம 7.7% எக்கனாமிக் க்ரோத் வந்து அடைஞ்சதாக இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. 7.7%. ஸோ வெங்கி நாயுடு குட் ஈவினிங்ப்பா. ஓகேவா? ஸோ 7.7%. ஸோ 7.7% வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் க்ரோத். ஓகேவா? ஸோ மற்ற நம்ம குளோபல் எக்கனாமிக் எடுத்திங்க அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா 3.2% தான் அதோட க்ரோத் இருக்கும், குளோபல் க்ரோத். பட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கில் க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8% ஒரு சஸ்டைனபிளாக நம்ம கொண்டு வருவோம்ப்பா. நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்து 7 to 8% நம்ம கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டு பல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. 7 to 8%.
அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு IMF ஆர்கனைசேஷன் இந்தியாவோட எக்கனாமிக் growth எவ்வளோ இருக்குன்னு கணிச்சிருக்காங்க அப்படின்னா 7.4% இருக்குதா கணிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா 7.4% இருக்கக்கூடியது நம்ம கணிச்சிருக்காங்க. அதேமாதிரி RBI எடுத்தீங்க அப்படின்னா RBI அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7.8% நம்ம GDP growth நெக்ஸ்ட் இயர் இருக்குன்னு சொல்லி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது போவோம். ஸோ இந்த மாதிரி கர்த்தவியா வந்து 3 இருக்கும்பா. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் கர்த்தவியா வந்து 3 இருக்கும். அதை பேஸ் பண்ணி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் growth. ஸோ எக்கனாமிக் growth நத்திங் பட்டு ஃபினான்ஷியல் growth தான். அப்போ அந்த ஃபினான்ஷியல் growth பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அதை மீனிங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதில் என்னென்ன பாலிசி கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அஸ்பிரேஷன் ஃபில்ஃபில் ஆஃப் அஸ்பிரேஷன் ஆஃப் பீப்புள், அதுக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வரும். அடுத்து இன்க்ளூஷன், ஓகேவா, சப்கே சாகாத் அண்ட் சப்கே விகாஸ், அதை யூஸ் பண்ணி இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவட்டபிள் டெவலப்மெண்ட், ஓகேவா. ஸோ அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக எதை நோக்கி கொண்டு போகிறோம் அப்படின்னா விக்சித் பாரத், ஓகேவா. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா விக்சித் பாரத், விக்சித் பாரத், ஓகேவா. அதாவது இதோட மீனிங் அப்படின்னா வளர்ந்த பாரதம், தமிழில் சொல்லணும் அப்படின்னா வளர்ந்த பாரதம். இதை நம்ம 2047 அச்சீவ் பண்ணணும். இதோட இன்டெரக்ட் மீனிங் அப்படின்னா நம்ம இப்போ வந்து டெவலப்பிங் நேஷனாக இருக்கும். அந்த டெவலப்பிங் நேஷனை நம்ம என்ன மாற்றணும், டெவலப்டு நேஷனாக மாற்றணும், ஓகேவா. டெவலப்டு நேஷன், ஓகே. ஸோ வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுறதுக்கு 2047 நம்ம சுதந்திரம் வாங்கி 100 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருக்கணும், டெவலப் நேஷனாக கொண்டு வரணும். அதோட அப்ஜெக்டிவில் இந்த பாலிசி வந்து அமைஞ்சிருக்கு, இந்த பட்ஜெட்டு, ஓகேவா. growth, பீப்புள் அண்ட் இன்க்ளூஷன், இதெல்லாம் வந்து அனைவரும் உள்ளடக்கிய பட்ஜெட் நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம ஒன் பை ஒன்றா என்னென்ன பாலிசிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பைலிங்குலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் 3 கர்த்தவியா வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தவியா சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, பீப்புள் அஸ்பிரேஷன் அண்டு சப்கா சாத் அண்டு சப்கா விகாஸ். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மேஜராக ஒரு 6 ஸ்கீ ஏரியாவை எடுத்திருப்பாங்கப்பா, ஓகேவா. 6 ஸ்கீ ஏரியாவை எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 6 ஸ்கீ ஏரியாவை நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பியன்ஷிப் MSME இருக்குல்ல, ஸோ அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க சாம்பியன்ஷிப்பு. ஓகே, இண்டஸ்ட்ரியல் செக்டர், ஓகேவா. இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியலாக சேர்ந்து ஒரு கிளஸ்டராக க்ரியேட் பண்ணுவாங்க, ஓகேவா. அதான் இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ அதுக்கு சில பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது மேஜராக என்னென்ன ஸ்கீமு ரிலேட்டிவ் என்னென்ன, ஸோ அதை தான் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணோம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கர்த்தவியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்டிச்சர், அதுக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா பயோபர்மா சக்தி. ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க பயோபர்மா சக்தி. அதோட சக்தியோட மீனிங் அடிக்கடி கேட்பாங்கப்பா. ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் சக்தி அப்படின்னா உங்களுக்கு விமனை மென்ஷன் பண்ணி வரக்கூடிய ஒரு மீனிங்கு, ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தி அதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க பயோபர்மா, ஓகேவா. பயோபர்மானா பர்மா மெடிக்கல்ஸ், அதாவது இதோட சக்தியோட ஃபுல் ஃபார்ம் எடுத்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ் அண்ட் த்ரோ த நாலேஜ் அண்டு டெக்னாலஜி இன்னோவேஷன். இதில் கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. அதாவது பயோமெடிக்கல் ரிகார்டிங்காக ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி, ஓகேவா, ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒன் ஆஃப் த பார்ட்டு கொண்டு வராங்க, ஓகேவா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அறிவு, தொழில்நுட்பம், புதுமை மூலம் சுகாதார முன்னேற்றத்துக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு அமைப்பு, ஓகேவா, ஒரு வாய்ப்பு. மொத்தம் வந்து 10,000 கோடி செலவு பண்ணுறப்ப ஒரு 5 வருஷத்துக்கு, ஓகே. அது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 5 வருஷத்துக்கு பயோ மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்குதல், அதான் ரொம்ப முக்கியம். பயோ மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்குதல், ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் கீழே லிங்க் இருக்குப்பா, ஓகேவா. ஸோ யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதோட மெட்டீரியல் வந்து அதில் சென்ட் பண்ணிடுவோம், ஓகேவா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்சு அனுப்பிவிட்ருவேன். ஸோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இதில் முக்கியமாக வேறு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் பர்மாசிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ஸ்டியூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க புதுசாக. ஏன்னா உங்களுக்கு மெடிசன் வந்து ஒவ்வொரு டைமும் ரிசர்ச் பண்ணி புது
ஏன்னா உங்களுக்கு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக இன்னோவேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணால் ஃபண்டு வந்து சில இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது மேனுஃபேக்சரிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. ஓகே. ஸோ அதில் யூனியன் அனௌன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி வந்து செலவு பண்ணுறாங்க ஃபார் செமிகண்டர் இண்டஸ்ட்ரிக்கு. ஓகேவா. ஸோ செமிகண்டர் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இதாகுது. ஓகேவா. நம்ம யூஸ் பண்ணுற பேட்ரி காரு, அடுத்து யூஸ் பண்ணுற டிவைஸான மொபைல் ஃபோன், லேப்டாப், இது எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா செமிகண்டர் தேவை. ஓகே. அந்த செமிகண்டரை அந்த இதோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு 40,000 கோடி வந்து என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்கப்பா. ஓகேவா. 40,000 கோடி செலவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ செமிகண்டருக்கு லேப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது ஃபெஃப் லேப்னுவாங்க. ஓகேவா. ஃபேப்ரிகேஷன் லேப். ஓகே. ஸோ அதை வந்து அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்ம செமிகண்டர் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைனாவை அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுற விதமாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ரேர் எர்த்து கோரிடார் வந்து இதனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம், ரேர் எர்த்து கோரிடார். ஸோ அந்த ரேர் எர்த்து கோரிடார் எந்தெந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ இது ரேர் எர்த்து கோரிடார், இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக. இதில் எந்தெந்த ஸ்டேட்டில் அது கொண்டு வராங்க அதுக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா. ரேர் எர்த்து கோரிடார். ஸோ ஒடிசா, ஈவன் தமிழ்நாடுமே இருக்குது. ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தமிழ்நாடு இருக்கனால இந்த கொஷின் மேபி உங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இதை நோட் பண்ணிக்க. ஓகேவா. ரேர் எர்த்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகேவா. ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம பேட்ரி, ஏன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் பேட்டரியோட ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி அதிகமாக செமிகண்டர் வந்து தேவைப்படுது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்கு அதிகமாக தேவைப்படுது, ரொம்ப ப்ரிசியஸ் எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு. ஓகே. ஸோ அதேமாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அந்த 4 ஸ்டேட்டுமே மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பார்க்கு. ஓகேவா. ஸோ கெமிக்கல் பார்க்கு ஸ்கீமு, இந்த மாதிரி கெமிக்கல் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெமிக்கல் ரிசர்ச் வந்து அதிகப்படுத்துறதுக்காண்டி இந்த இதையும் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஜஸ்ட்டு வந்து கேட்டுங்க, மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் படிக்கும்போது ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா. அதுக்கடுத்து இந்தியன் கேபிட்டல் குட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, டபுள் மடங்கு இதாகிறது. ஓகே. கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா அதாவது ஒரு ரா மெட்டீரியலை அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிகமாக தேவைப்படுற ஒரு மிஷின் தானே அது இந்தியன் கேபிட்டல் குட்ஸு. ஸோ அந்த மிஷினை உருவாக்கக்கூடிய பொருளை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஃபினிஷ் குட்டாக மாற்றுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேவா. ஸோ அதை இது பண்ணுறதுக்கு சில ரீஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி ஹைடெக்கு டூல் ரூம்ஸு. ஓகே. தென் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் ஸ்கீம், இந்த ஸ்கீம் மூலம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லீஸில் வந்து இந்த மாதிரி பொருளை அதிகமாக லீஸ்க்கு விடுவாங்க. ஓகேவாமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே. அந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து அதிகமாக ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 20,000 இருக்கும். இந்த ஃபண்டு மூலம் பார்த்தோன்னா ஒரு 40,000 என்ன பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து பார்த்தோன்னா கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சுயராட்சி அவள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கொடுக்குது. அதான் மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா. ஸோ அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து காதி, ஹேண்ட்லூம்ஸு, கேண்டிகிராஃப்ட் இதை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. அடுத்து ரிஜுவனேட்டிங் லெகசி இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டர் எடுக்கும்போது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா. அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரில் ஓகேம்மா. ஸோ 200 லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கும், அதை ரிவைவ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாம்பியன் எம்எஸ்எம்இ, அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அது வந்து சாம்பியன் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஸோ அது மூலம் வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாம்பியன் எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10,000 கோடியில் ஒரு குரோத்தை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஒரு குரோத் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த ஃபண்டு மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ரோத் ஃபண்டு, இதுக்கு பேரெலாம் உங்களுக்கு தமிழ் அங்கே இருக்குப்பா. ஓகேவா. சுயநிறைவு இந்தியான்னு சொல்லுவோம். சுயநிறைவு இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டு மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள்
அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஃபண்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு என்ன பண்ணலாம், உங்களுடைய இதை வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுமாதிரி ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவில் பட்ஜெட்டில் எவ்வளோ வந்து கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கவர்மெண்ட் பண்ணக்கூடியதான் பப்ளிக் கேபிட்டல். ஓகேவா? பப்ளிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ஆல்சோ கால்டு, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பொது மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க. பொது மூலதன செலவினம். ஓகேவா? பொது மூலதன செலவினம். இது எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுங்க? 12.2 லேக். ஓகே, இதுக்கு முன்னாடி 11 இருக்கும். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 12.2 லேக் க்ரோர் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இதோட மேஜரான கோர் ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி சில இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டு. இந்த உள்ள கட்டமைப்பு ஏற்படும் போது ஆபத்து ஏற்படுச்சு அப்படின்னா, சப்போஸ் ஏற்படுச்சு அப்படின்னா அதுக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டே வந்து ஃபண்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டு. ஓகேவாம்மா? அடுத்து ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் டெடிகேட்டட் கொரியர். அதாவது டெடிகேட்டட் கொரிடர் அப்படின்னா உங்களுக்கு சில பொருள்களை வந்து ட்ரெயினில் வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். லாட் ஆஃப் டிராஃபிக் ஜாம் அந்த மாதிரி ஏற்படும். பட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட்டு அதாவது இந்த ஃபாரிடர் அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, குட்ஸ் நம்ம சொல்லலாம், தமிழில் சொல்லலாம் சரக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சரக்கு வழித்தடங்களை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது எதுக்கு டெடிகேட்டடு ஃப்ரைட் காரிடார். ஓகே, ஸோ இந்த வழித்தடத்தில் அது மட்டும் தான் செல்ல முடியும். தனித்த சரக்கு வழித்தடங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துல மட்டும் போதுமான ஆச்சுங்க, எங்கேருந்து அப்படின்னா தன்குனியிலிருந்து, அது வந்து வெஸ்ட் பெங்கால், சூரத் வந்து பார்த்தோன்னா குஜராத். ஓகேவா? டாங்குனி. ஸோ அதேமாதிரி மேப்பில் ஒன்று இருக்குது, பார்ப்போம். ஸோ இதான் வந்து டாங்குனி. ஓகேவா? டெடிகேட்டடு ஈஸ்ட் வெஸ்ட் கொரிடர், ஃப்ரைட் கொரிடர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஃப்ரைட் கொரிடர். ஓகேவா? ஃப்ரைட் கொரிடர். ஓகே, ஃப்ரைட் கொரிடர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிளேஸ் ரொம்ப வெஸ்ட் பெங்கால்லேருந்து எங்கள் சூரத்தில் வரிசையாக கொண்டு வராங்க. அந்த வர பிளேஸ் வந்து பார்த்தோன்னா காரக்பூர், நாக்பூர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா புவசல், நெக்ஸ்ட்டு பால்கார். ஸோ இந்த ரீஜன் வழியாக எங்கே போகுது, உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து டெடிகேட்டட் சொல்லும்போது அதில் மட்டும்தான் அந்த சரக்கு பொருளாக செல்லும், உங்களுக்கு பேசஞ்சர் சைக்கிள் அதில் போகாது. அதான் டெடிகேட்டட்னு வார்த்தை. அடுத்து அதே மாதிரி தான் இன்லேண்ட் வாட்டர்வே எக்ஸ்பென்ஷன். இது எல்லாமே வந்து பார்த்தா மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்பா. ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நமக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக படிப்பீங்க. ஒன்று ரோடு, நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர்வேஸ். ஸோ அதோட மீனிங் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் ரயில்வே ஆல்சோ. இது வந்து 20 நியூ நேஷனல் வாட்டர்வேஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸை கொண்டு வராங்க. இதுவரை வாட்டர்வேஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 111 வாட்டர்வேஸ் இருக்குது. ஓகே, 111 வாட்டர்வேஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இதை தவிர எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக தால்ச்சர் அண்ட் அங்குல் டு பாரதீப் அண்டு தம்ரா போட்டு. ஸோ இதை இணைக்க இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு டைப் எடுத்திருக்காங்க. ஸோ நேஷனல் வாட்டர்வேஸ் 5 அது கொஞ்சம் தெரிஞ்சுங்க. நேஷனல் வாட்டர்வேஸ் 5 நேஷனல் வாட்டர்வேஸ் 5 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒடிசாவோட லாஜிஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கனெக்டிவிட்டி வந்து இதாகும். ஓகேவா? ஓகே, ஸோ அதை அடுத்து இது ரொம்ப முக்கியம். ஸோ வாரணாசி அண்ட் பாட்னா அங்கே என்ன பார்த்தோன்னா சிப்பு ரிப்பேரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வாரணாசி பாட்னாவில் சிப்பு ரிப்பேர். ஓகே, எக்கோசிஸ்டம் உருவாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிவசூர்யா, குட் ஈவினிங் பா. சிவசூர்யா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஃபார் த ரெசிடென்ஸ் ஃபார் த வாரணாசி பாட்னா ஷிப் ரிப்பேர் எக்கோசிஸ்டம் டு பி செட்டப். 2 பிளேஸு, ஒன்று வாரணாசி. ஓகே, வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருக்குது. அண்ட் பாட்னா வந்து பீகார். 2 இடத்துல உருவாக்கியிருப்பாங்க இந்த ஷிப்பு பில்டிங். ஓகேவா? ஷிப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, கப்பல் கட்டும் தலைமை தமிழில் சொல்லலாம். ஸோ இது தவிர கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன், அதாவது கோஸ்டல் ரீஜனில் நீங்கள் என்ன பண்ணலாம், கார்கோ யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து டூரிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி பர்பஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட அது ஷேர் இது இன்க்ரீஸ் ஆகுது 6% to 12%. ஓகேவா? ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் அதிகமாகுது. டபுள் மடங்கு என்ன பண்ணுறாங்க, அதை க்ரோத் வந்து காட்டுறாங்க. ஸோ அதான் இதோட மீனிங்கு.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி பிளேனு மேனுஃபேக்சரிங் கனெக்டிவிட்டி. ஸோ அதுமாரி ரொம்ப முக்கியம். வெஹிக்கிள் கேரண்டி ஃபண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த சி பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் கேரண்டி ஃபண்டு. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, வெஹிக்கிள் கேரண்டி ஃபண்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டு மூலம் என்ன பண்ணுவாங்க, தேர் இன்ட்ரடியூஸ் த இண்டிஜினியஸ் ஃபார் இண்டிஜினியஸ் சீன் பிளேன். ஓகே, இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட இண்டிஜினியஸாக உருவாக்கப்பட்ட சி பிளேன் மேனுஃபேக்சரிங் என்ன பண்ணுவாங்க, அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் எனர்ஜி கோல்டு. இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம எக்கச்சக்கமாக பொல்யூஷன் வந்து ஏற்படுது. ஓகே, அந்த பொல்யூஷன் குறைக்காண்டி கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஏன்னா பொல்யூஷன் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹியூமனோட ஹெல்த் வந்து அதிக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தேவையில்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும், குறையும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது ஒரு 20 lakh 1000 crore வந்து என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க ஃபார் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ். இது மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி CO2 ரிமூவ் பண்ணுறது, அடுத்து சல்ஃபரிக் ஆசிடு, ஓகே, நெக்ஸ்ட் வந்து NO2. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியது. ஓகேவா? அது இதனால் வந்து கார்பனை, அதாவது அமில மலைன்னு சொல்லுவாங்க, ஆசிட் ரெயின் அதே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆசிட் ரெயின் அதுவே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20,000 கோடி வந்து செலவு பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு. ஓகேவா? ஸோ அதை தவிர வேறு என்ன டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப் இத சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸ். ஓகேவா? டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸ் இதுவுமே என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. ஒரு 5,000 கோடியில் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5,000 கோடியில் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதே நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீடு ரயில் கோரிடர். ஓகே, அது எதுக்கு அப்படின்னா ஒரு க்ரோத் அஸ்பெக்ட்டுக்காண்டி ரயிலோட குவாரிடர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஒரு 8 பிளேஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்கப்பா. ஸோ மும்பை, பூனே, ஹைதராபாத், பெங்களூரு டு சென்னை. ஓகே, சென்னை டு இது. ஸோ அதை சுருக்கமாக இந்த மாதிரி டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகே, தில்லியில் வந்து பார்த்தா வாரணாசி, அடுத்து வாரணாசி வந்து சிலிகுரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிலிகுரி, அதான மும்பை, பூனே ஜாயிண்டாக இருக்கும், ஹைதராபாத், பெங்களூரு. ஸோ இதான் பெங்களூர் டு சென்னை டு பெங்களூரு அண்ட் பெங்களூர் டு சென்னை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மூணாவது பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் செக்டர். ஸோ ஃபினான்ஸ் செக்டரில் பொறுத்தவரைய அதோட இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் அது அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஏரியா தான் அது இந்த ஃபினான்ஷியல் செக்டர். ஓகேவா? ஸோ அதில் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹை லெவல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவோம் ஃபார் த விக்சித் பாரத். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கமிட்டியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் செக்டர் ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு நரசிம்மா கமிட்டி தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நரசிம்மா கமிட்டி ரொம்ப முக்கியம். 1981. ஓகேவா? 80 சாரி. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் தி 2 முக்கியமான காம்பவுண்டு. ஓகே, இதுதான் பார்த்தோம். ஓகேவா? பவர் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், பவர் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அவருடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுற மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதான் இதோட இன்டெரக்ட் மீனிங். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் மேஜராக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா இப்போ வந்து சென்னை முனிசிபல் கார்பரேஷன், இதே மாதிரி திருச்சி, மதுரை, இந்த மாதிரி முனிசிபல் கார்பரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, இவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. முனிசிபல் பாண்டு. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் ஓவர் ஆனவே அதுக்கான மெட்டீரியல் வந்து கீழே அனுப்பிடுவேன்பா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அது கிரியேஷன் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஃபார் தி விக்சித் பாரத். ஓகே, இதில் வந்து ப்ரொஃபஷனல் கிரியேட் பண்ணுறாங்க. அது யாருக்கான அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனரி. ஸோ அவங்க ரெகுலராக வந்து கிளாஸ் வரவங்க. ஸோ அதனால் வந்து அது தனியாக உங்களுக்கு தெரியுது. ஸோ அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல் செக்ஷன். அடுத்து எக்ஸிஸ்டிங் ஆஃப் தி HPH இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பி அப்கிரேடட் அண்ட் நியூ. ஸோ ஓகே, புரிஞ்சா சார் என்ன இருக்கா? ஸோ ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆரஞ்சு எக்கனாமி. ஸோ ஆரஞ்சு எக்கனாமி ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா கிரியேட்டிவ் எக்கனாமிக். ஓகே, புது புது கண்டுபிடிப்புகள், புது இன்னோவேஷன், இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரஞ்சு எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ஆரஞ்சு எக்கனாமி இஸ் கிரியேட்டிவ் எக்கனாமிக் இன்க்ளூட் த செக்டர்ஸ் லைக் வேல்யூஸ் லைக் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டி. ஸோ இது எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஃபிலிமு, கேமிங்கு, அடுத்து வந்து டிசைனு, மியூசிக், அதில் வந்து முக்கியமாக கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் த AVCGC. அது என்ன பண்ணால் அனிமேஷன், விர்ச்சுவல் எஃபெக்ட்டு, கேமிங், ஸோ இது எடுத்திங்க அப்படின்னா மேஜராக வந்து இந்த ஏவிசி என்ன பார்த்தீங்கன்னா அனிமேஷன், விசுவல் எஃபெக்ட், கேமிங் அண்டு காமிக்ஸ். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த செக்டர் எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க கிரியேட்டர் லேப் வந்து உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ லேப்பை உருவாக்கி அது மூலம் ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க புதிய இதை கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப். ஓகே, ஸோ 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்பை சூஸ் பண்ணுறாங்க. 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறாங்கப்பா. ஓகேவா, மோஸ்ட் வந்து கவர்னர் அப்ரூவோட பண்ணப்படும், ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர் த மேஜர் இண்டஸ்ட்ரியல் லாஜிஸ்டிக் காரிடார் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் உருவாக்குறாண்டி 1 ஹெல்த் ஹாஸ்டல் வந்து உருவாக்குறாங்க. எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் 1 கேர்ள் ஹாஸ்டல் வந்து உருவாக்குறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே. ஓகேவா, சப்போர்ட் த த்ரோ தி VGP. ஓகே, VGF கேபிட்டல் ஃபண்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எடுத்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்காங்க கேலோ இந்தியா மிஷன். ஓகே, கேலோ இந்தியா மிஷன் உங்களுக்கு தெரியும், இம்பார்ட்டன்ட் மிஷன். இப்போ எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் ஒரு காம்படிஷன் ஈவெண்ட் கொண்டு வராங்க, கேலோ மிஷன் இந்தியா. ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம 3வது பாட்டு பார்க்க போகிறோம். 3வது பாட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா த இன்க்ளூசிவ் growth த்ரூ த டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் இன் த 4 கீ ஏரியாஸ். ஸோ அதை பற்றி பார்ப்போம். இன்க்ரீஸ் த ஃபார்மர் இன்கம்ஸ். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் த ஃபார்மர் இன்கம்ஸ். அப்படி இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து ஃபார்மரோட இன்கம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்து முக்கியமானது நம்ம பார்க்கக்கூடியது பாரத் விஸ்தார். ஓகே, பாரத் விஸ்தார் அப்படின்னா விர்ச்சுவலி இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஃபார் அசஸ் எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ். ஸோ அதான் வந்து விர்ச்சுவல் இம்பேர்டு சிஸ்டம்ஸ். இது ரொம்ப முக்கியம். டு அசஸ் த அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ். அடுத்து
பூர்வோதயா ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. பூர்வோதயா ஸ்கீம் அப்படின்னா நீங்கள் இந்தியாவையும் அண்ட் இந்த ஈஸ்ட் சைடு இருக்க கோரிடர் எல்லாத்தையுமே ஒரு ஜாயின் பண்ணி ஒரு ரோடு போட போகிறாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. ஓகேவா? ஸோ பூர்வோதயா. ஸோ இந்த ஸ்கீமோட பேர் பூர்வோதயா. ஸோ ஈஸ்டர்ன் கோரிடர் அண்டு பூர்வோதயா கோரிடர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து ஓகே. ஸோ அடுத்து 16வது நிதி ஆயோக் ஆணையம். ஸோ அது ரொம்ப முக்கியம். 16வது நிதி ஆயோக் ஆணையம். ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதோட கிளாஸ் முடியுதுப்பா. ஸோ 60 ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.4 crore வந்து தனியாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபினான்ஸ் இயர் 2026 and 27க்கு the 1.4 lakh crore provided to the state. Next is recommended by the 60 finance commission. Yes, of course, right. The purpose வந்து பார்த்தீங்கன்னா strengthen the fiscal federalism. Next வந்து support the state level and employment and welfare. சரி, ஓகே ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க கிளாஸ் யூடியூப் சேனலில். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம். தேங்க்யூ. சார் 212 வியூஸ், 8 நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்.